வெல்கம் டு என்கே ட்ரீம்ஸ். டுடே பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மௌசிரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி மேகாலயா. செகண்ட் கொஷின், இந்தியாவில் மிக குறைவான மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். தேர்ட் கொஷின், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஃபோர்த் கொஷின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி வி.ஏ. ஸ்மித். ஃபிஃப்த் கொஷின், இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா. சிக்ஸ்த் கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? அம்பேத்கர். செவன்த் கொஷின், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி அம்பேத்கர். எய்த் கொஷின், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சரத்து எது? ஆப்ஷன் சி சரத்து 14. இது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்துல் கலாம் அவர்களின் முக்கியமான நூல்கள் எவை? ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை. எல்லாம் பார்த்துக்கோங்க. 10th கொஷின், தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி விராலிமலை, புதுக்கோட்டை. 11th கொஷின், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று கங்கையை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். 11th கொஷின், அசோகர் காலத்தில் சார்நாத் தோனின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சின்னம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சார்நாத் அருங்காட்சியகம். 12th கொஷின், ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி பங்கிம் சுந்தர சட்டர்ஜி. 13th கொஷின், 1929ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டின் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் பலம் பெற்றது? அப்படின்னா ஆப்ஷன் ஏ லாகூர். 14th கொஷின், முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது எப்போது? ஆப்ஷன் டி ஜனவரி 26, 1930. 15th கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்? ஆப்ஷன் சி 389 பேர். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லியிருக்கேன். இதில் 2 கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்திய பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்?